மிதுன ராசி பெண்கள் பொதுவாக மிதுனத்தில் பிறக்கிறதே ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி? எனக்கு என்னோட புத்திசாலித்தனத்தை மட்டும் நான் பயன்படுத்த மாட்டேன், எல்லாரோட புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துவேன். பொதுவாக மிதுனத்தில் நம்ம பிறக்கிறோம் அப்படின்னாலே நம்மளோட ராசி அதிபனே புதன் பகவான் தான். அப்போ புதனுக்கே பார்த்தீங்கன்னா என்ன குணாதிசயம் அப்படின்னா அவர் ஒரு டேக்ஃபுல் பர்சனாலிட்டி அப்படின்லாம். பிளானட்ஸ்லேயே ரொம்ப டேக்ஃபுல்லான பர்சன். அதே மாதிரி நிறைய டாக்டிக்ஸை யூஸ் பண்ணக்கூடியவர், சாதுரியம் மிகுந்த ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர் தான் ராசி அதிபன் அப்படின்றதுனால நமக்கே அந்த சாதுரியம் அப்படின்றது உண்டு. கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி அப்படின்னா மிதுனம் தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுன ராசியில் பிறந்ததே நீங்கள் ஒரு பெரிய வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, எப்பயுமே மனசு சொல்கிற பேச்சையே கேட்டு வீணாக போக மாட்டேங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். புத்தி சொல்கிற பேச்சை அப்பப்போ அனலைஸ் பண்ணிப்பீங்க. ஆன் அண்ட் ஆஃப் தான் மனசு சொல்கிற பேச்சை கேட்பீங்க. இன்ஃபேக்ட் மனசு சொல்கிற பேச்சை கேட்டு ஒரு விஷயத்தில் நீங்கள் தீர்க்கமாக போனாலும் அந்த புத்தி சொல்ல வேண்டாம் தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பீங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் மிதுனத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன், நம்மளோட வாய் தான் நம்மளோட மூலதனம். ஆல்மோஸ்ட் பாருங்கள், இந்த மிடில் மேன் வேலை செய்யறது, ஓகேங்களா, நான் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேன், நான் பெரிய லெவலில் சாதிப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு தான் உண்டு. மிதுன ராசி பெண்களை பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எதிர் வீட்டுக்கார லேடி பக்கத்து வீட்டுக்கார லேடி ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு காசிப் சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படியாக்கா அந்த பிள்ளை அப்படி பண்ணிச்சா, ஒரு 4வது வீட்டில் ஒரு பொண்ணு ஓடி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியாக்கா அந்த பிள்ளை ஓடி போச்சா, அந்த பிள்ளை தங்கமான பிள்ளையாச்சேக்கா, எப்படிக்கா ஓடி போச்சு அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஓகே, அவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி அதே விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. அடடா அப்படியாக்கா அந்த பிள்ளை ஓடி போச்சா, தெரியவே தெரியாதேக்கா, அப்படியா, தெரியும்னு சொன்னால் நாளைக்கு பேசும்போது அவங்க கூட தெரியும்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொன்ன பேச்சுக்கு கண்ணு மூக்கு காது வாயிலாம் வச்சு நம்மளை கொஞ்சம் மாட்டி விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ நான் எப்பயுமே எதுலேயுமே மாட்டிக்க மாட்டேன். ஆல்வேஸ் சேஃப், ஆல்வேஸ் அலர்ட். அதுதான் பார்த்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்டில் அவங்களோட மூளை பயங்கரமாக வேலை செய்யும். எப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன், ஒரு விஷயத்தை முடிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்ன பிஸ்னஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி அதுக்கு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும். நான் என்ன பண்ணுறேன், என்னோட நட்பு வட்டாரங்கள் எல்லாரையும் கேட்குறேன். ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன். மிதுனம் காற்று தத்துவ ராசி, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். ஸோ எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், என்ன பண்ணலாம், எது இப்போ ட்ரெண்டிங்கில் போகுது, என்ன மாதிரி பிஸ்னஸ் செஞ்சால் நல்லாயிருக்கும். என்னை சுற்றி 10 பேரை கேட்குறேன். அதுக்கப்புறம் என்னோட உறவுக்காரங்களில் 10 பேரை கேட்குறேன். ஆக 20 பேர்கிட்ட ஒரு பிளான் நான் வாங்கிட்ட அப்புறம் 20 பேர் சொல்கிற பேச்சும் நான் கேட்பேனா, யார் சொல்கிற பேச்சும் நான் கேட்க மாட்டேன். என்ன பண்ணுவேன், எல்லார்கிட்ட இருந்தும் பிளான் வாங்கி அவங்கவுங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை பிடுங்கி நான் புதுசாக ஒரு பிளான் கிரியேட் பண்ணுவேன். பிளான் கிரியேட் பண்ணிவிட்டு 4 பேர் அதை செஞ்சு பக்காவாக நான் சக்ஸஸ் ஆகிடுவேன். சக்ஸஸ் ஆகிட்டு 4 பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அடடா பான் ஜீனியஸ்பா, எவ்வளோ பெரிய புத்திசாலி இவங்க, என்ன மாதிரி சாதிச்சிட்டாங்க அப்படின்ற பேரை நான் தட்டிட்டு போயிடுவேன். என்னோட புத்திசாலித்தனத்தை மட்டும் யூஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம் கிடையாது, என்னை சார்ந்தவர்களோட புத்திசாலித்தனத்தையும் சேர்ந்து யூஸ் பண்ணுவேன். இதுதான் மிதுனம் அப்படின்லாம். ஸோ அதே மாதிரி குட்டி குட்டி கேப் மாதிரி தனால ரொம்ப சூப்பராக செய்வேன் அப்படின்லாம். எதுலேயுமே மாட்டிக்க மாட்டேன். அப்படிப்பட்டவங்க நான் வாயில் மாட்டிக்கவே மாட்டேன். வருஷத்துக்கு ஒரு முறை 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது வாயில் ஒத்த வார்த்தை சொல்லி மாட்டிப்பேன். அது அக்கேஷனல் நடக்கிறது, ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறது இல்லை. சரி, இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் என்னென்ன துறையில் சாதிப்பாங்க அப்படின்னா, பொதுவாகவே மிதுனம் அப்படின்னாலே புத்திசாலித்தனம் மேலோங்குது இல்லைங்களா? ஸோ அக்கௌண்டன்சி, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, இந்த ஆடிட்டிங், இந்த மாதிரி துறையில் நல்லா சாதிப்பாங்க. அதுக்கும் மேலே மிடில் மேன் வேலை செய்யறது, ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறது, நான் பேசக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் முன்னாடி நிற்பேன். அதுதான் பார்த்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மிதுன ராசி பெண்கள் நல்ல தாயாக இருப்பாங்களா, ரொம்ப நல்ல தாயாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல மனைவியாக இருப்பாங்க. குடும்பத்தை எப்படி கரையேற்றி கொண்டு போகணும் அப்படின்ற பக்காவாக பிளான் பண்ணி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு ரொம்ப லக்கியான கலர்ஸ்லாம் என்னென்னங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் க்ரீன் இவங்களுக்கு ரொம்ப லக்கியான கலர்ஸ். அப்படின்னா ப்ளூவும் இவங்களுக்கு லக்கியான கலர். டைரக்ஷன் எதுங்க ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸ்ட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்த் ரொம்பவே ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, எங்கள் வீட்டில் ஒரு மிதுன ராசி குழந்தை இருக்குமா, அதை எப்படிம்மா சமாளிக்குது, தங்கோ நீ ரொம்ப புத்திசாலிடா, தங்கோ நீ இப்போ படிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இன்பில்ட்டாக நாலேஜ் நிறைய இருக்கும், பட் அதாவது அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்குலாம். இப்போ தங்கோ நீ எவ்வளோ பெரிய புத்திசாலியோட தங்கோ, இப்போ பாரு அண்ணன் பாரு இந்த கொஸ்டின் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துப்போம், எங்கள் பாப்பா பாரு கரெக்டாக 10 மினிட்ஸில் முடிச்சு எனக்கு ஒப்பிக்குது பாரு, அப்படி நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் போதும் 10 நிமிஷத்தில் வச்சுட்டு மம்மி நான் முடிச்சிட்டேன் மம்மி அப்படிங்கும். புரியுதுங்களா? ஸோ புத்திசாலித்தனம், என் செல்லும் புத்திசாலி, என் செல்லும் பெரிய அறிவாளி, என் செல்லும் சூப்பராக படிக்கும், என் தங்கம் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா ஐஸ் வச்சு
புத்திசாலி 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 நீ சொன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உன் கண்ட்ரோலில் இருக்கும். நீ அதை மட்டம் தட்டக்கூடாது குழந்தைங்கள. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து நீ உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள டீல் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கோவம் வரும். உன்ன மாதிரி உண்டா உன்ன மாதிரி உண்டா நீ அறிவாளி அறிவாளின்னு சொல்லியே குழந்தைங்கள சாதிக்க வைக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ மிதுனம்மா, நீங்க உங்க வீட்டில் மிதுன ராசி குழந்தை இருக்கா? இந்த மாதிரி ரொம்ப எளிமையா டீல் பண்ணுங்க. குழந்தைங்க உங்க கையில அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.